ஹாய்ங்க. இன்னைக்கு லஞ்சுக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட்டுங்க ரசத்துக்கு கட் பண்ணி அத வேக வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து சுண்டல வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேங்க. அடுத்து புளிக்குழம்புக்காக வந்து மசாலாக்கு வந்து சின்ன வெங்காயம் வதக்கி, அதையும் எடுத்து வச்சதுக்கப்புறமாங்க, பொரியலுக்காகங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், கருவேப்பில போட்டுட்டுங்க, கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவும் ஆட் பண்ணிட்டு, கூடவே மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பும் போட்டுட்டுங்க, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அதையும் வந்து குக் பண்ணுறதுக்காக விட்டுட்டேங்க. இந்த புளிக்குழம்புக்காக மசாலா வந்து வதக்கி வச்சுருந்தேங்க. அது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். புளிக்குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கையும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டும் போட்டுட்டுங்க, நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு புளிங்க. நான் வந்து சுண்டல் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேங்க. கொஞ்சம் மட்டும் சுண்டல் அதில் ஆட் பண்ணிட்டு மீதி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதை குக் பண்ண விட்டுட்டுங்க, அப்படியே பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. அடுத்து ரசம், தக்காளியை நல்லா கரைச்சிங்க, அதையும் தாளித்து விட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து முட்டை வேக வைக்கலைங்க. அதுக்கு பதிலாக வந்து முருங்கக்கீரை சூப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து நான் பண்ணியிருந்தேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது தொட்டுக்க செய்யணும் இல்லைங்களா? அதனால வந்து முருங்கைக்காய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அதுக்காக வதக்கி விட்டுட்டுங்க, அது கொஞ்சம் புளியோட முருங்கைக்காய் வந்து குக் பண்ணுறதுக்காக நான் விட்டுட்டேன். எனக்கு சாம்பார் இருந்தாவே பொங்கல் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருங்க. அதனால் வெண்பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு வறுத்துங்க, லைட்டாக வந்து பச்சரிசியும் நான் வறுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அடுத்து முருங்கக்கீரை சூப்புங்க. இது நான் யூடியூப்பில் தாங்க பார்த்தேன். எப்போவுமே இதே மாரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முருங்கக்கீரை சூப்புங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலான்னு சொல்லி அதுவும் வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடும் வச்சுட்டு, சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் வந்து குக் ஆயிடுச்சுங்க. அதையும் பருப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதையும் இறக்கியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்க வெண்பொங்கல், தோசை, சாம்பாருங்க. அப்புறம் கருப்பு சுண்டல், முருங்கைக்கீரை சூப்புங்க. லஞ்சுக்கு புளிக்குழம்பு, பீக்கங்காய் பொரியல், ரசம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.